ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லண்டன் வியூ கேபி. இன்னொரு அழகான காணொலியில் உங்கள் எல்லாரையும் காண்றதுல மிகவும் சந்தோஷம். நான் இந்த காணொலியை லிவர்பூல் என்ற இடத்துல இருந்தான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இங்கே லிவர்பூல் தமிழ் கல்விக்கூடம் அவர்களது 10வது ஆண்டு நிறைவு விழாவை மிகவும் சிறப்பாக நடத்தியிருந்தார்கள். இந்த விழாவில் பதிவு செய்த காட்சிகளை தான் பார்க்க போகிறீங்கள். இந்த காணொலியில் வர காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லண்டன் வியூ கேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இது இப்படியான காணொலிகளை எதிர்காலத்தில் போட எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்கோ இந்த காணொலியை தொடர்ந்து பார்ப்போம். Hello friends, welcome to my channel London View KP. I'm so happy to see you all in another interesting vlog. Recording this vlog from Liverpool, and if you like the content of this video, please subscribe to our channel London View KP. This will motivate us to bring more contents like this in future. Thank you. நன்றி திரு மதன்ராஜ் மகாலிங்கம் அவர்களே. நன்றி ஐயா. திருமதி பிரியங்கா மதன்ராஜ் அவர்களுக்கு திருமதி கிருஷ்ணராணி விக்னேஸ்வரன் அவர்கள் மலர் கொத்து வழங்கி கௌரவிப்பார். நன்றி திரு பிரியங்கா மதன்ராஜ் அவர்களே. நன்றி. பங்கெடுத்திருப்பதில் ஐடெக் குடும்பத்தின் உறுப்பினராக நான் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நேரத்திலே லிவர்பூல் தமிழ் கல்விக்கூடம் இந்த 10 ஆண்டு காலத்தை கடந்திருப்பதை இட்டு இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் அனைவருக்கும், அதாவது தன்னார்வ தொண்டர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் எனது சார்பிலும் ஐடெக் தலைமை நிர்வாக இயக்குனர் திரு சிவசூதி வரதராஜா அவர்கள் சார்பிலும் மனமாற நிறைவாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். லிவர்பூல் தமிழ் கல்விக்கூடத்திற்கு ஐடெக் நிறுவன சார்பில் வழங்கப்படக்கூடிய ஊக்குவிப்பு விருது. 10 ஆண்டுகள் தொடர்ந்தும் தங்களுடைய பணியை சேவனை செய்து கொண்டிருக்கக்கூடிய லிவர்பூல் தமிழ் கல்விக்கூடத்திற்கு மகிழ்ச்சி. தக்ஷினி, ஏன் போன வாரம் பாடசாலை வரல? என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி பிள்ளையர், இன்னைக்கு நான் கொஞ்சம் சொற்கள் சொல்லுவேன், நீங்க வந்து எழுத வேண்டும். மோனிஷா, வந்து தையலுக்கு போ பாப்பா. பிள்ளையர், இது தையல்ல, இதுதான் தாய். காவ்யா, வந்து ஆழமான எழுதுங்க பாப்பா. கெட்டி காரி காவ்யா, கை தட்டுங்க. கெட்டிகார பிள்ளை, அவரை பற்றி தெரிந்தவர்கள் சொல்ல வேரோடி மட்டுமல்ல போராடி
தமிழ் எங்கள் தாய்மொழி, எங்கள் அடையாளம் தமிழ். உலகெங்கும் நாங்கள் வியாபித்திருந்தாலும் உங்களுடைய அடையாளத்தை மறுத்துவிட முடியாது, அதை எடுத்துவிட முடியாது, அதை தவிர்த்துவிட முடியாத ஒன்று. அந்த அடையாளத்தை அரங்கத்திலே சொன்ன எங்களுடைய குட்டி குழந்தைகள், அந்த ஆசிரியர்கள் தான் இவர்கள். எங்கே பலமாக கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள் இந்த அன்புக்குரிய செல்ல குழந்தைகளை. மேடையிலே எந்த விதமான அரங்க பயமும் இல்லாமல், மேடை கூச்சமும் இல்லாமல், பல்வேறு சவால்களையும் தாண்டி இந்த அரங்கத்திலே இந்த நிகழ்ச்சியை தந்திருக்கிறார்கள். உண்மையிலே அன்பான பாராட்டுகளை மாணவர்களுக்கும் அதே போல ஆசிரியர்கள். சரி, யாரோ சொல்லி போட்டாங்களேன்னு கண்ணை காட்டி போட்டு போகிறதுக்கு வரையில்லை. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்து இந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்துறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆகவே அதை நீங்கள் ஞாபகம் வைத்து அவ்வப்போது இந்த சில குழந்தைகளை நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மாண்புமிகு மனிதன் என்ற நாடகம் அரங்கத்திற்கு வர இருக்கிறது. லிவர்பூல் தமிழ் கல்விக்கூடத்தினுடைய ஆசிரியர்களான திருமதி ரதீசியா தயாளன், திரு பிரகாஷ் குப்பன், திருமதி ஜெயரஞ்சினி லோகேஸ்வரன், திருமதி சுஜாதா சுரேந்திரன் ஆகியோருடைய நெறியாள்கையில் உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். எத்தனை மொழியை படித்தாலும் எனக்கு தமிழ் தான் தாய்மொழியாகவும் பேச்சு மொழியாகவும் இருக்கிறது. இனி நாங்கள் தமிழை விரும்பி படிப்போம். சரி பிள்ளை, கனவுகளை பேச ஆரம்பியுங்கள். உங்களால் முடிந்தவரை உதவி செய்யுங்கள். இருக்கும் தலைமுறைக்கு மட்டுமல்ல, பிறக்கும் தலைமுறைக்கும் என்பதற்காகத்தான் வாழ்ந்தார்கள் என்பது வரலாற்றால் ஒற்றுக்கொண்டது. 41 பேர் A-ஸ்டார் எனும் அதிதிறன் சித்தி பெற்று சிறப்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் முதல் 3 இடங்களையும் பெற்றுக்கொண்ட எமது கல்விக்கூட மாணவர்களின் பெயர் விவரங்கள் தொடர்ந்து கைதட்டிய வண்ணமிருங்கள். அந்த வகையில் வளர்நிலை 1 2ஆம் இடத்தை பெற்றுக் கொள்கிறார் பிரஜித் முகுந்தன். அவரை தொடர்ந்து வளர்நிலை 2 1ஆம் இடத்தை பெற்றுக் கொள்கிறார் ஆத்மிகா சுதர்சன். என்ன எல்லாரும் சாப்பிட்ட வண்ணம் இருக்கிறீர்கள்? உஷார்ல பலத்த கரகோசங்களை கொடுத்து கொண்டிருங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு. அடுத்ததாக 3ஆம் இடத்தை பெற்றுக் கொள்கிறார் அபினேஷ் தயாளன். அதனை தொடர்ந்து வளர்நிலை 3 1ஆம் இடத்தை பெற்றுக் கொள்கிறார் அனிகா தயாளன். வளர்நிலை 3 2ஆம் இடத்தை பெற்றுக் கொள்கிறார் அபினேஷ் ஆண்டன் ஜெனிபர். வளர்நிலை 4 1ஆம் இடத்தை பெற்றுக் கொள்கிறார் அதீஷா கோபிநாத். சஜந்தன், காஷினி காண்டீவன் மற்றும் தாபினா தர்ஷன் ஆகியோர் அங்கே பரமாக கைதட்டுங்கள். இவர்கள் தான் இந்த அரங்க நடனத்தை தந்தவர்கள்.
சரி. ஆசிரியை திருமதி பிரேமராணி விக்னேஸ்வரன், திருமதி கோமகள் கந்தசாமி மற்றும் திருமதி கலைவாணி குருபரன் அவர்களுடைய நெறியாள்கையில் புலம்பெயர்ந்தாலும் தமிழன்னா என்ற நாடகம். எப்படி இருந்தது நாடகம்? இதுக்கு நீங்கள் பலமாக கைதட்டுவீர்கள் என்று நம்புகிறேன். காரணம் என்னென்றால் உங்களை பற்றி தான் கணக்க விஷயம் நாடகத்தில் வந்தது. இல்லையோ நான் நினைக்கிறேன் ஒரு மணி நேரம் தான் இந்த அரங்கம் இருக்க போகிறது. இது ஒரு நிறைவான நிகழ்ச்சி. அதற்கு பின்னர் வந்திருக்கக்கூடிய சிறப்பு அதிதிகள் தங்களுடைய உரைகளை தர இருக்கிறார்கள். இங்கு பங்கு பெற்றிய மாணவர்களுக்கான கௌரவங்கள் இருக்கிறது. ஆசிரியர்கள் கௌரவப்படுத்தப்பட இருக்கிறார்கள். ஆகவே வந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் தயவு செய்து இருந்து இந்த நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நாடகம் ரெடியா? ரெடி? நன்றி திரு பத்மநாதன் நடேசன் அவர்களே. 10வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் லிவர்பூல் தமிழ் கூடம் வரவழைத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, தமிழன் என்று நில்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து சொல்லடா. கல்விக்கூடத்தில், லிவர்பூல் தமிழ் கல்விக்கூடத்தில் இத்துணை செயற்பாடுகளிலும் வந்து உழைத்தவர்கள் இவர்கள் அனைவரும் அங்கே பலமாக கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள். அன்புக்குரிய உங்களுடைய குழந்தைகளுக்கான எதிர்கால சிற்பிகளாக, ஆசிரியர்களாகவும், நிர்வாக வழிகாட்டிகளாகவும் வந்து ஒளிரக்கூடியவர்கள். குழந்தைகளுடைய செயற்பாடுகள் இன்னும் பல ஆண்டுகள் கடந்து இருக்க வேண்டும் என்று அன்போடு இந்த அரங்கத்திலே பார்க்கிறோம். அத்தடை துடைத்தெறிந்து படிப்படியாய் முயன்று உன் இலட்சியத்தை தொட்டிருக்கிறார். உன்னை போலவே உன் உயர்ந்த இந்த எண்ணக்கரு நிச்சயமாய் வெற்றி பெற்றிருப்பது உன் கண்டிப்பு மிகுந்த உள் அன்பினால் மட்டுமே. குடும்பத்தில் தந்தை காணொளியை இறுதி வரை பார்த்ததுக்கு நன்றி. இந்த காணொளியில் வந்த காட்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லண்டன் வியூ கேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இது இப்படியான காணொளிகளை எதிர்காலத்தில் போட எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொளியில் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். Thank you for watching this video till the end. If you like the content of this video, please subscribe to my channel London View KP. This will motivate us to bring more content like this in future. I will see you all in another interesting blog like this very soon.